அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆஃபீஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளோ கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். அவருமே என்னிடம் பேசுறாரு, இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. என்னோட பேர் பாலாஜி, நான் தெற்கு மண்டலத்திலேருந்து வரேன், தமிழக வெற்றி கழகம். இப்போ வந்து நான் வந்து ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணாம்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நாங்கள் 2 பேர் பயணித்தோம். அவங்க வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியாக இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாகவும் காசாகவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட இருந்து ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி முதலீடு பண்ண சொல்கிறாங்க. அதில்